ஹலோ விவர்ஸ், நம்ம பூச்செடிகளுக்குலாம் இப்போ ஒரு டிப்ஸு கொடுக்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலுமிச்சம்பழத்தை தோலை நல்லா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக என்ன செஞ்சுருக்கேன், ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எப்படி நுரையா இருக்குன்னு பாருங்கள். இது என்ன செஞ்சுங்க, இதை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அது கூட கொஞ்சம் ராவான டீ தூள் போட்டுக்கோங்க. டீ தூளை உள்ளே போட்டுக்கிடணும். உள்ளே போட்டுக்கிட்டு அது கூட கொஞ்சம் புளிச்ச தயிர் ஊற்றிக்கோங்க. தயிரையும் ஊற்றிட்டு இது என்ன செஞ்சுங்க, நல்லா குலுக்கி விட்டுட்டு நம்ம மல்லிகைப்பூ கண்ணுக்கு, ரோஜாப்பூ செடிக்கு, செம்பருத்தி செடிக்கு எல்லாத்துக்குமே என்ன செஞ்சிடணும், இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோன்னா சரி செடி நல்லா சிறப்பாக வரும். நல்லா அப்படி குளிக்கிட்டு என்ன செஞ்சலாம், செடி மேலேயே நம்ம என்ன செஞ்சலாம். இப்படி இப்போ புதுசாக இப்போ 2 வாங்கியிருக்கேன் நான், அதுக்கு தான் இந்த இது. இப்போ தான் தழுக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஏதாவது தொட்டியில் எடுத்து வைக்க போகிறேன். அதுக்கு தான் இங்கே பாருங்கள், மண் காயுது. அது வந்து கோகோ பீட்டு காயுது. இங்கிட்டு பாருங்கள் 4 தொட்டி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 4 தொட்டி வச்சுருக்கேன். தொட்டியில் நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம். நான் அப்படியே நம்ம இதுக்கு ஊற்றுவோம், ரோஸ் கண்ணுக்கு. இங்கே பாருங்கள், ரோஸ் கண்ணில் அன்னைக்கு ஊற்றினாலும் இங்கே பாருங்கள் புது தளிராக வந்திருக்கு பாருங்கள். எல்லாத்துலையும் புது தளிர் வந்திருக்கு பாருங்கள். நல்லா செடி வந்து நல்லா சிறப்பாக வரும். காஞ்ச செடி என்ன செய்யும், துளிர்க்க ஆரம்பிச்சிடும். ரோஜாப்பூ கண்ணுக்கு, அதுபோக மல்லிகைப்பூ கண்ணுக்கு. இங்கே பாருங்கள், மல்லிகைப்பூ செடியும் பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். நிறைய முட்டை வச்சுருக்கு இப்போ. அதுபோக செம்பருத்தி செடிக்கு இங்கே பாருங்கள், செம்பருத்தி செடியில் எவ்வளோ பூ வந்திருக்குன்னு பாருங்கள். இலையில இலையில கூட உங்களுக்கு பூச்சியே கிடையாது. எல்லோரும் மாப்பூச்சி வருதுன்னு சொல்லுவாங்கள்ல, எனக்கு மாப்பூச்சி கிடையாது. இலை எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள். பூவு தினம் 10 பூ கிட்ட பூக்குது. இதே மாதிரி தான் சிகப்பு செம்பருத்தி. இதில் பூவெல்லாம் பறிச்சிட்டேன் இப்போ. அதனால் இது மட்டும்தான் இருக்குது. இதுவும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இயற்கையான உரம் கொடுங்க. இது வந்து எல்லா பூச்செடிக்குமே கொடுக்கலாம். காய்கறி செடிக்கு மேலே துளிச்சு விடலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க. தேங்க்யூ.